எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி, வணக்கம். குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் சார். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங் சார். வெற்றிக்கான பிரின்சிபல், சக்ஸஸ்க்கான பிரின்சிபல் என்ன அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா அதில் சக்ஸஸ்க்கான ஒரு முக்கியமான பிரின்சிபல்ல ஒன்று டிலேடு கிராட்டிஃபிகேஷன். சக்ஸஸ் இஸ் டிலேடு கிராட்டிஃபிகேஷன். நான் அந்த கிராட்டிஃபிகேஷனை தள்ளி தள்ளி வச்சுக்கிட்டே போனால் என்னைக்காவது ஒரு நாள் அதை எடுத்து தானே ஆகணும். இது என்ன ஆகும்னா, நீ வாட் இஸ் எக்கனாமிக்ஸ் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இன்றைக்கி சம்பாதிச்ச காசை நீ சேர்த்து வச்சேன்னா நாளைக்கு உன்ட்ட ஜாஸ்தி காசு இருக்கும். இப்போ நான் வந்து ₹1 சேர்த்து ₹1,00,000 சேர்த்து வச்சிட்டேன்னா அந்த ₹1,00,000 குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். நானும் ஓடுவேன், அதுவும் சேர்ந்து ஓடும். ஸோ யூ கேன் மேக் மனி ஒர்க் ஃபார் யூ. நீ மட்டும் ஒர்க் பண்ண மாட்டேன். அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷனும் சேவ் பண்ணுற காசும் உனக்கு ஒர்க் பண்ணும். ஸோ அதனால் அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் மல்டிப்ளை ஆகும். உங்களுக்கு பணம் புரியுங்கிறதுனால பணத்தை வச்சு சொல்கிறேன். ஸோ கீப் புஷிங் தி கோல் போஸ்ட்டு. ஸோ இப்போ நான் வந்து பணத்தை சேர்த்து வச்சா சும்மா இருக்குமா? அந்த பணமும் எனக்கு வேலை செய்யும். ரைட்டா? அந்த பணமும் ஒரு ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த ரிட்டர்னும் என்னோடய சக்ஸஸை க்ரோ ஆகும். அட் சம்டைம் என்ன ஆகும்னா, நான் வந்து என்னோடய எஃபர்ட்லேருந்து வர பணத்தோட அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷன்லேருந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன்ல பணம், பாசிவ் இன்கம் வில் பி கிரேட்டர் தென் மை ஆக்டிவ் இன்கம். ஓகே. At that point of time, the delayed gratification becomes meaningless. அப்போ டிலேட் கிராட்டிஃபிகேஷன்ங்கிறது ஒரு பாயிண்ட்ல மீனிங்லெஸ்ஸாக மாறிடுதுல்ல சார்? உனக்கு ஓடணும். பட் இப்போ நான் வந்து இப்போ பஃபெட் எடுத்துக்கோ. ஒரு வருஷத்துக்கு $150 பில்லியன் இருக்கும். அவன்கிட்ட நீ $150 பில்லியன் இருக்குது. அவனுக்கு நீ என்ன பண்ண முடியும்? $150 பில்லியன் வச்சு நீ என்ன பண்ண முடியும்? என்ன செலவு பண்ணாலும் அதில் கடுகு கூட போகாது. இப்போ மஸ்குக்கு மஸ்குக்கு கடன் நிறைய இருக்குது. அவர்கிட்ட கேஷ் கிடையாது. தாத்தா வச்சுருக்கிறது ஃபுல் கேஷ். என்னது? மஸ்கு ட்ரில்லியனர். அந்த ட்ரில்லியனர் எகென்ஸ்டாக லோனு $300 பில்லியன் இருக்குது. ஸோ நாளைக்கு இந்த ட்ரில்லியன் வேல்யூ குறைஞ்சா இது ரியல். இந்த $300 பில்லியனுங்கிறது ரியல். இந்த வேல்யூவேஷனுங்கிறது இன்றைக்கி இருக்கிறது. நாளைக்கு இந்த வேல்யூவேஷன் பேப்பரில் இருக்கிறது. இது வந்து கேஷ். கம்பெனிலே $400 பில்லியன் கேஷாக வச்சுருக்கான் அந்த மனுஷன். புரியுதா? ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுதான் டிலேட் கிராட்டிஃபிகேஷன். இன்றைக்கி அவனுக்கு மீனிங்லெஸ். 94 வயசில் அந்த 400 பில்லியன் நான் எடுத்துக்கிறேன்னா யாரும் வானான்னு சொல்ல போகிறதில்ல. என்ன பண்ணிட முடியும்? ஓகே. அப்போ அந்த அளவுக்கு லைஃப்பில் ஒரு விஷயத்தை என்ஜாயே பண்ணாமல் காசு மட்டும் சேர்த்து வச்சாலும் இப்போ என்ன என்ஜாய் பண்ணல? அவனுக்கு என்ஜாய் கார் வாங்குறது, பிளேன் வாங்கிட்டான். ரைட்டாக வீடு இருக்குது, பிளேன் இருக்குது, டெய்லி அவனுக்கு பிடிச்ச இடத்துல போய் சாப்பிட முடியுது. வேறு என்ன என்ஜாய் பண்ண முடியும்? டெய்லியும் ₹1 பிரேக்ஃபாஸ்ட், $1 பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு அது பிடிச்சிருக்கு. இப்போ நீ அட் ஒன் ஸ்டேஜ், இன்றைக்கி நான் சரவணபவனில் சாப்பிடுவேன். அட் ஒன் ஸ்டேஜ் எனக்கு என்ன ஆகும்னா, தாஜ் பிரேக்ஃபாஸ்ட் will also mean nothing to me. நான் டெய்லி போய் தாஜில் சாப்பிடுவேன். அதுக்கு மேலே நான் என்ன பண்ண முடியும்? 3 இருந்தால் நீ காணாமல் போயிடுவேன். லிக்கர், லேடிஸ், லைபிலிட்டி. ஓகே. லிக்கர், நீ எவ்வளோ காசு இருந்தாலும் கிராட்டிஃபை பண்ண முடியாது. லிக்கர் சரக்கு, லேடிஸ் அண்ட் லைபிலிட்டி இஸ் கடன். ஹெட்யூனியஸ் டிசைர்ஸும்பாங்க. அது இல்லாத வரைக்கும் உனக்கு என்ன ப்ராப்ளம் சார்? அது இல்லைன்னா எனக்கு நீ என்னத்தை செலவு பண்ண முடியும்? ஒரு அளவுக்கு மேலே இப்போ நீ என்னை பார்க்குற என் லைஃப் ஸ்டைலில் என்னால் ₹1,00,000 மேலே என்ன செலவு பண்ண முடியும்? நான் இன்க்ளூடிங் ஒரு 2 ஆளை வச்சுருக்கிறேன். கார் ஓட்டத்துக்கு ஒரு ஆள் வச்சுருக்கிறேன். கார் ஒன்று இருக்குது. ஃபுல் கேஷ் கொடுத்து கார் வாங்கிட்டோம். கார் இருக்குது. காரு பெட்ரோல் எவ்வளோ போட முடியும்? நான் எங்கேயுமே போடுறது கிடையாது. சார், இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க, பில்ட் பிஃபோர் யூ போஸ்ட். நம்ம ஒரு விஷயத்தை வெளியில் சொல்கிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடியே வெளியில் சொல்லிடுறதுங்கிறது ஒரு சக்ஸஸ்க்கு ஒரு நெகட்டிவான பாயிண்ட்டு. அதுதான் மஸ்குக்கும் பஃபெட்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். மஸ்க் ஆல் போஸ்ட். இன்னைக்கு நம்பர் 1 எலக்ட்ரிக். ஆமாம். டெஸ்லா என்ன? டெஸ்லா இஸ் நாட் அ கார் கம்பெனி. டெஸ்லா இஸ் அ பேட்டரி ஸ்டோரேஜ் கம்பெனி. அவன் எலக்ட்ரிக்கல் ஸ்டோரேஜ், சோலார் ரூஃப் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணியிருக்கிறான். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கார்ஸு இன் பிக் மார்க்கெட் லைக் இந்தியா, டெஸ்லா இஸ் நோவேர். வந்து யார் விற்கிறாங்க? டாட்டாஸும் ஜேஎஸ்டபிள்யூ தான் விற்கிறான். China, which is the leader in electric cars, where is Tesla? Nowhere. So Tesla is a fancy toy for the rich. ஒரு brand. In actual numbers, it is not the number 1 electric car company anymore. He is not able to make a car for the masses. ஒரு காமன் மேன் வாங்குற மாதிரி ஒரு காரை டெஸ்லாவால் பண்ண முடியல. புரியுது சார். எஸ்.
அவங்களால ஒரு 10 லட்சத்துக்கோ 12 லட்சத்துக்கோ கார் இல்லை, அவங்க ஸ்டார்டிங் ப்ரைஸே 40-50 லட்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் ஆனால் நீ 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார், எலக்ட்ரிக் கார் இருக்குல்ல, இருக்கு 7 லட்சத்துக்கே இருக்கு. இருக்கா டாட்டா கொடுத்துருக்காங்க. இருக்கா இல்லையா? ஆமாம், அப்புறம் டாட்டா இருக்கு, எம்ஜி காமெட் இருக்கு. காமெட் இப்போ வர்றதில்ல, பட் ஸ்டில் 7 லட்சத்துக்கு இருக்கு. 10 லட்ச ரூபாய்க்கு பேட்டரியோட இருக்கு இருக்குல்ல. இருக்கு இருக்கு. ஆ அப்போ ஒன்றால் பண்ண முடியல. ஸோ அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், மார்க்கெட் பற்றின அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கிறதா? அவனுக்கு என்ன பண்ணும், அவன் ஹீ இஸ் அ சேல்ஸ்மேன். நான் இப்படி தான் அப்படின்றது. நான் இன்ஃப்ளூயன்சர். நான் விடுற பீலாலே எனக்கு ஒரு ட்ரைப் வரும். அந்த ட்ரைப் எனக்கு வந்து என்னோட வேல்யூவை தூக்கி வச்சிடும் படுக்கும். ஈவன் டுடே வென் யூ ரீட் கீழே பார்க்குறச்சா என்ன நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. பட் அவனுக்கு ஒரு ஃபேஃப் தான் அது. வேல்யூவேஷன்ஸ் ஆர் அஸ்ட்ரானமிக்கல். ரியல் நார்மல் வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உதய் கோத்தக் மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் எக்ஸுக்கு அவ்வளோ வேல்யூவேஷனே தேவை கிடையாது. ஸோ இட்ஸ் ஹைப். அந்த ஹைப் இன்றைக்கி முடியுமா நாளைக்கு முடியுமான்னா சார்லி மங்கர் தான் திரும்பி கோட் பண்ணணும். யூ கேனாட் ஷார்ட் அ மேன் ஹூ ஓவர் எஸ்டிமேட்ஸ் ஹிம்செல்ஃப், நார் கேன் யூ பை அ மேன் ஹூ ஓவர் எஸ்டிமேட்ஸ் ஹிம்செல்ஃப். ஸோ he is overestimating himself. Today mood is good, people are buying. இது மாதிரி தான் பைஜு வந்து ஷாருக் கான் ஆடு கொடுத்துருந்தான். இன்றைக்கி பைஜு எங்கே இருக்குது? ஓகே, ஆனால் இப்போ எலான் ஓலா மஸ்க் இருங்க. ஓலா வந்து நான் தான் இந்தியா இன் எலான் மஸ்க் வந்தார். இன்றைக்கி எலான் மஸ்க் எங்கே இருக்கா? இந்தியா இன் எலான் மஸ்க்கு. ஓகே சார், இப்போ எலான் மஸ்க் ஜெயிச்சிட்டார், அதை ஒத்துக்கிறீங்களா? இல்லையே, எங்கே பாஸ் இன்றைக்கும் அவன் வேல்யூவேஷன் நல்லா இருக்குது. ம். he has got the technology to bring back vehicles வெளிநாட்டுக்கு அமிச்சு திரும்பி கொண்டு வந்திருக்கிறாரு. அண்ட் இஸ் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு ஹேவ் அ வேர்ல்டு வைட் எல்லா இடத்துலையும் இன்டர்நெட் அவரால் கொடுக்க முடியும். ஒரு எலக்ட்ரிக் கார் பண்ணியிருக்கிறார். இதுதான் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ். இஸ் he going to be the most successful man? I don't know. ஓகே சார், அப்போ வாரன் பஃபெட் வின் பண்ணிட்டாருன்னு ஒத்துப்பீங்களா? ஒரு பீரியட் ஆஃப் டைம் கடன் இல்லை பாஸ். ம். நீ ட்விட்டரில் கடனை வாங்கியிருக்கிற ஒரு ம். ஸ்டாக்கு எகென்ஸ்டாக வாங்கியிருக்கிறார். ம். ஒரு சலசலப்பு வந்தது. ம். அதுக்கப்புறம் நீ ட்ரம்ப்போட சேர்ந்து சேம் சைட் கோல் அடிச்சு தான் உன்னோட வேல்யூவேஷனை காப்பாற்றிக்கிட்ட. ம். அப்புறம் ட்ரம்ப் வேல்யூவேஷன்லாம் சரியானப்போ ட்ரம்ப்போட சண்டை போட்ட. ஆ பஃபெட் இன்டு ஆல் தட்ல. ஓகே, அப்போ வாழ்க்கையில வெற்றி பெறறதுக்கு வெற்றிக்கான ஒரு பேசிக் சீக்ரெட் கடன் இல்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது. கடன் இல்லாத வாழ்க்கை தானே. யாரும் எது ஒன்று சிங்க் பண்ணும்? கடன் தானே ஒன்று சிங்க் பண்ணும். கடன் கேன் பி இன் எனி ஃபார்ம். ம். செஞ்சோத்தி கடனும் பெரிய கடன். ம். ஒருத்தன்ட்ட நான் ஃபேவர் வாங்கிட்டு வச்சுக்க, அதை நான் ரிட்டர்ன் பண்ண முடியலன்னா அது பெரிய செஞ்சோத்தி கடன். ம். லைஃப் லாங் நான் கையை கட்டி நிற்க வேண்டியதான். என்னது, நான் என்ன கொடுத்தாலும் அந்த சமயத்தில் தக்க சமயத்தில் எனக்கு உதவி பண்ணது கடன் தானே. ம். ம். யாருக்கு கடனே இல்லையோ அவன் தான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் பர்சன். ஓகே சார், ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு கடன் இருக்கு. முதல்ல வாழ்க்கையில செஞ்சோத்தி வெற்றி கடன் பெறணும் இருந்தா அப்படின்னா அட்லீஸ்ட் பேங்க்ல வாங்கின கடனையாவது முதல்ல முடிக்கணும். முடிக்கணும். செஞ்சோத்தி கடனை முதல்ல செய்யணும். ம். நான் என்ன வருத்தத்தோடு பார்க்குறேன்னா, ம். ரொம்ப காமனான செஞ்சோத்தி கடன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ செய்ய வேண்டியது. ம். அதே பசங்க செய்ய மாட்டேங்கிறாங்க. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா பொண்டாட்டிக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு ம். அம்மா அப்பாவை கவுத்துடுறாங்க. ம். நான் பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். ம். ஓகே சார், ஸோ சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா ஒரு லைஃபுக்கு பேஸ் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.